எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும். முடியாது. இது எங்களுக்கு அமைதி இழைக்கப்படுகிறது. நான் மாவட்ட உறுப்பினர் தானே, என்னுடைய மாவட்ட பிரச்சனையை நான் எப்படி சொல்றது? தமிழக முதல்வர் அவர்களே, திரு ஸ்ரீ ஜோசப் விஜய் சார், இங்க நடக்கிறது என்னன்னு பாருங்க. இத்தனை பேரை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம எந்திரிச்சு போறாங்க. நான் பேசணுங்கிறத சமிக்கை மூலமா பலமுறை எந்திரிச்சு நிக்கிறேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல. என்னுடைய மக்களுக்கு கேட்கக்கூடிய பிரச்சனைய வேற யார் கேட்கலாம்? நான் ஆவடி மாநகராட்சியில் 38வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய பெயர் மேகலா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில நான் மாமன்ற உறுப்பினரா இருக்கேன். நான் 2வது முறையா இந்த மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னே என் குடும்பத்தில் இருந்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து 5 முறையாக அதே வார்டுல மாமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு ஆவடியில மாமன்ற கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த மாமன்ற கூட்டம் பாத்தீங்கன்னா காலையில 10:30 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நாங்க 10:15 மணில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பயும் சில பத்திரிகையாளர்கள் போட்டோ எடுத்தாங்க. கூட்டம் மறுபடியும் 11 மணிக்கு தான் இன்னைக்கு கூட்டமும் ஆரம்பிச்சது. கூட்டம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு உறுப்பினர்களாக பேசிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே எங்களுடைய மன்ற கூட்டத்துல நாங்க சேர்மன்ஸ் பேசும்போது கொஞ்ச நேரம் மண்டல் தலைவர்கள் பேசுறாங்கிறதுனால கொஞ்ச நேரம் நாங்க வெயிட் பண்ணுவோம். அதே போல இந்த முறையும் எல்லா மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. நேரம் கடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு இதுல நானும் எழுந்திருச்சு 2 முறை 3 முறை எழுந்திருச்சு வாய்ப்புக்காக எழுந்து நின்னேன். ஏன்னா ஒரு மாமன்ற உறுப்பினர் பேசும்போது நம்ம குறுக்க போய் பேச முடியாது. அதுக்காக எழுந்து நிக்கிறது சபை மரபுங்க. நான் எழுந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அடுத்து நானும் பேச விளைகிறேன் அப்படிங்கறத மேயர் சார் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நான் அந்த மாதிரி எழுந்து நிக்கும் போது எனக்கு ஒரு முறை சொன்னாங்க, நீங்க உட்காருங்க, மன்ற உறுப்பினர்கள் மற்றவங்க எல்லாம் உட்காருங்க, இன்னொரு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது போல நிக்கும் போது நான் மறுபடியும் 3வது முறையும் எழுந்து வாய்ப்பு கேட்கும் போது சடனா கூட்டம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் சார் அவருடைய இருக்கையில இருந்து இறங்கி போயிட்டாரு. அதுக்காக தான் நான் மன்ற கூட்டத்தின் முன்னாடி உட்கார்ந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். தேசிய கீதம் கூட முதல்ல போடாம எழுந்து அவரு போயிட்டாரு. நான் அதையும் கூட்டத்துல நான் சொல்றேன், அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். தேசிய கீதம் கூட போடாம மன்ற கூட்டத்தை முடிச்சிட்டு மேயர் சார் எழுந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் மேல ஏறி தேசிய கீதம் பாடிட்டு மன்ற கூட்டத்தை முடிச்சாங்க. இதுல மத்த இருக்கிற கவுன்சிலர்ஸ் உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல பேசுவீங்க தானே. நான் வழக்கமா எல்லா கூட்டத்திலயும் நான் பேசக்கூடிய என்னோட மக்களுடைய பிரச்சனையை நான் பேசுவாங்க. அது ஒவ்வொரு தடவையும் நம்ம பத்திரிகையில பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தான் நான் உட்கார்றனே தவிர என்னுடைய சொந்த பிரச்சனை எதுவும் நான் பேசுவதற்காக இல்ல. நீங்க ஏன் முன்னாடியே எழுந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கொஸ்டின் பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல எழுந்துக்கலாம், 2வது எழுந்துக்கலாம், 3வது எழுந்துக்கலாங்கிறத பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஒரு மன்ற உறுப்பினர் எழுந்து நிக்கிறாங்கன்னா அவங்க பேச போறாங்கிறது மேயருக்கு தெரியும். ஒரு முறை எழுந்திருந்தா பரவாயில்ல, 3 முறை எழுந்து நின்றும் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம கூட்டம் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னா கேட்டா காரணமே சொல்லவே இல்லை. காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது என்ன பள்ளிக்கூடமாங்க? 4:30 மணி ஆனா பெல் அடிச்சிரும், 10 மணி ஆனா இந்த ட்ரெயின் போயிடும், ஏதாவது டைமிங் இருக்காங்க கூட்டம் நடத்துறதுக்கு? அப்படி பார்க்க போனா காலையில 10:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் சொல்லிட்டு எங்களுடைய அஜெண்டா புக்ல கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 10:30 மணிக்கு கூட்டம் நடைபெறலங்க. 11 மணிக்கு மேலதான் கூட்டத்தை நடத்தினாங்க. அப்போ கூட்டத்துக்கு இவ்வளவுதான் நேரம் இருக்குங்கிறத எந்த சட்டத்திலையும் நம்ம சொல்லவே இல்லை. எப்பவுமே மாமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான அளவு அவங்க பேசக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேவையான அளவு நேரம் கொடுத்துதான் கூட்டம் முடிக்கப்படும். இது என்னன்னா, நான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாமன்ற உறுப்பினர்ங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி என்னைய நெக்லெக்ட் பண்றாங்க. இதே நாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறப்ப இவங்க என்கிட்ட இப்படி நடந்துகிட்டது கிடையாது. எப்பவுமே மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, என்னுடைய வார்டுல இருக்கக்கூடிய மக்கள் பணிகளை எனக்கு தேவையான அந்த மக்களுக்கு செய்ய வேணாம் அந்த நீட்ஸ் எல்லாம் மன்ற கூட்டத்துல நம்ம சொல்லும் போதுதான் அதிகாரிகள் அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு மாமன்ற உறுப்பினரோட அடிப்படை வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்பை எடுக்கிறத பத்தி பேசுவோம், சாலை வசதி, தண்ணீர் வசதி, அதுக்கப்புறமா மின்விளக்கு எரியறது, தெருநாளிகள் தொல்லை இருந்தா, கொசு பிரச்சனை, சுகாதார இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நான் என்ன பேச வரேன்னே கேட்காம இவங்க எதுக்காக இவ்வளவு அவசரமா கூட்டத்தை முடிச்சுட்டு போய் என்னை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன், தமிழக முதல்வர் அவர்களே, திரு சி ஜோசப் விஜய் அவர்களே, இதை என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மாமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்க கூடாது. எதுக்காக இப்படி பண்ணாங்கிறது எனக்கு கண்டிப்பா ஒரு நீதி வேணுங்க. நன்றி. அவங்கதான் கேட்கணும். நான் எனக்கு நாங்க 3 காங்கிரஸ் உறுப்பினர் இருக்கிறோம். நான் எழுந்து பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல.
அது எதனால இருந்தா நானும் கேக்குறேன். இல்ல உங்களுடைய பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க இனிமேல். எந்த குற்றச்சாட்டுகளும் உண்மை இல்ல. ஏன்னா அப்படி நான் ஒருவேளை எழுந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் என் மேல இருந்ததுன்னா மன்றம் கூடுனதுல இருந்து மன்றம் முடியற வரைக்கும் உள்ள இன் கேமரா ஒர்க் ஆகும் இல்லையா, நான் நடுவுல எழுந்து நின்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இல்ல வேணும்னே இவர் முடிக்கும் போது நான் எழுந்து நின்னு பிரச்சனை பண்றேன்னு சொன்னாங்கன்னா அந்த கேமராவை ஆன் பண்ணுங்க. கூட்டத்தின் நடுவுல உள்ளுக்குள்ள இருந்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் தெரியும், எழுந்து நிற்கும் போது மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் உட்காருங்க, ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் வாய்ப்பு கொடுக்கறாங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக எனக்கு இந்த அநீதி இழைக்கப்படுதுன்னு தெரியல. இந்த அநீதிங்கிறத விட ஒரு பெண் கவுன்சிலரா என்னை அசிங்கப்படுத்துறாங்க. கண்டிப்பா அந்த திட்டமா என்னங்கறதான் மேயர் ஓபன் அப் பண்ணாலொழிய இது எனக்கு தெரியாது. திரும்பவும் இப்போ நான் அவரு அந்த இடத்தை விட்டு டைஸ விட்டு இறங்கும் போது அவளை வழிமறைச்சு நின்னு நான் கேட்டேன், எதுக்காக எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு வழிமறைச்சு நின்னு கேக்குறேன். எந்த பதிலும் சொல்லாம போனாரு. அதுவும் உங்களுடைய கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். நான் வேற எதுவுமே கேட்கல. எதுக்காக என்னுடைய பகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு ஆஸ் அ மாமன்ற உறுப்பினரா எனக்கு ஏன் நீங்க வாய்ப்பு கொடுக்கல? இதையேதான் நான் உங்ககிட்டயும் கேக்குறேன். அவர் எனக்கு எதுக்கு பதில் சொல்லி ஆகணும்? ஒரு பெண் கவுன்சிலரை இவங்க அவமானப்படுத்துறாங்க. இது தவறுங்க, இது செய்யக்கூடாது. அவங்க இதுக்காக அவர் எங்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்கணுங்க.